அனைவருக்கும் வணக்கம். மங்களம்பேட்டிலிருந்து சுஜாதா சுதாகர். நவ துர்க்கையின் 8வது வடிவம் மகா கௌரி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்ற மந்திரத்தை நாம் நிறைய அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதன் பொருள், அதில் இருக்கும் கௌரி இவர்தான். நவசக்தியில், நவராத்திரியில், நவதுர்கையில் 8ஆம் நாள் இந்த அஷ்டமி. இது மகா கௌரிக்கானது. இந்த மகா கௌரி தான் பூமியில் ஒவ்வொரு பெயரில் வந்து அசுரர்கள் எல்லாம் அழித்தாள். அவள் தூய்மையானவள், வெண்ணிறமானவள், எல்லா வரமும் தருபவள். எல்லா தெய்வங்களும் வழிபடுவதும் இவளை வழிபடுவதும் ஒன்றே என்கின்றது புராணங்கள், வேதங்கள். இந்த தேவியினை பற்றி குறிப்புகள் பல உண்டு. சதி நெருப்பில் விழுந்து கருமையான அன்னையாக மாறிவிட்டாள். சிவன் அவளை வெண்ணிறமாக மாற்றினார் என்கின்றது புராணம். தேவி மகாத்மியத்தில் சும்ப நிசும்ப வதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது இவளின் ஆற்றல். அவர்களை அழிக்கும் பொழுது அன்னை வெண்ணிறத்தில் ஜொலிக்கின்றாள். ரக்தபீஜன் உள்ளிட்ட அசுரர்களின் ஆட்டம் அதிகமாகும் போது கருமை நிற காளி அவளிலிருந்து வெளிப்பட்டு அவர்களை சம்ஹாரம் செய்கின்றது. இன்னும் பல இடங்களில் அன்னை சப்த கன்னியர் அனைவரும் இவளிடமிருந்தான் தோன்றினார்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த அன்னை தான் மகா கௌரி என்றாகிறாள். பொதுவாக ஒவ்வொரு திதியிலும் அன்னை வரங்களை அருள்பவள் உண்டு. அட்சய திருதை, ரம்பா திருதை, சூரிய சப்தமி என்றெல்லாம் உண்டு. அந்த வரங்களை எல்லாம் அருளும் மொத்த தெய்வம் இவள்தான். யோக சாஸ்திரத்தின்படி அன்னை உடலை தாண்டிய சக்கரத்தின் அதிபதியாக அறியப்படுகின்றாள். மானுட உடலில் 7 சக்கரங்கள் அமைந்துள்ளன. அதை தாண்டி 8ஆம் சக்கரம் ஒன்று உண்டு. அது ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் சந்திக்கும் இடத்தில் உண்டு. உடலில் 6 சக்கரம் தாண்டி இன்னொரு சக்கரம் பூத உடலை தாண்டி ஸ்தூல உடலில் தலைக்கு மேல் சில அங்குல உயரத்திற்கு உண்டு. ஒவ்வொரு உடலிலும் இந்த அமைப்பு உண்டு. யோகத்திலும் தவத்திலும் மிகச்சிறந்த உச்சம் தொட்டவருக்கு மானிட தலைனை தாண்டி மேலே இருக்கும் அந்த சக்கரம் துலங்கும். அப்பொழுது மிகச்சிறந்த ஞான நிலை ஏற்படும். கபாலத்திற்கு மேலே இருக்கும் அந்த சக்கரத்தை மானிட உடலோடு இணைக்கத்தான் ரிஷிகள் பெரிய கொண்டையினை தலையில் வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசனின் கிரீட தத்துவமும் அதுதான். அரசனின் ஸ்தூல உடல் அளவு அவன் உச்சந்தலைக்கு இந்த மேல் நிற்கும் சக்கரத்திற்குமான இடைவெளி பொறுத்துதான் கிரீடம் அமைக்கப்படும். ராஜகுருவும் அதை செய்வார். இந்த சக்கரத்தை நிராதார தலம் என்று சொல்கின்றார்கள். இது உடலையும் பிரபஞ்சத்தையும் இணைப்பது. உடலை சுற்றி பிரபை என்னும் ஒளி உருவை இது ஏற்படுத்துகின்றது. ஆங்கிலத்தில் ஆரா என்று இதை சொல்கின்றோம். ஞானப்பெரு வெளிச்சத்தை சூக்ஷ்ம உடலை ஒளிரச் செய்பவள் இவள்தான். ஞானியர் தலைனை சுற்றிய ஒளிவட்டம் அவர்களின் சூக்ஷ்ம உடலின் பிரகாசமெல்லாம் அன்னையின் அருளால் வருவது. ஸ்ரீ சக்கர தத்துவத்தில் 8ஆம் ஆவரணம் என்ற இடம் ஓர் முக்கோண வடிவ தளத்தை கொண்டது. அந்த ஆவரணத்தில் சக்கரேஸ்வரி திரிபுராம்பா என்பவள் இவளே. சர்வசித்தி பிரத சக்கரம் என்று இதை சொல்கின்றார்கள். காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி என்ற 3 தேவதைகளும் முக்கோணத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நின்று காவல் செய்கின்றார்கள். மேலும் சில சக்தி தேவியர்களும் அதிரகசிய யோனி தேவதைகளும் உள்ளார்கள். ஆணவம், கர்மா, மாயை என்ற மும்மலங்களும் இச்சக்கரத்தை பூஜிப்பதால் இருந்து சாம்பலாகி விடுகின்றது. இனி இந்த 3 வகைகளையும் பொருத்தி பார்த்தால் அன்னையின் தத்துவம் நமக்கு புரியுமாம். அன்னை தூய்மையானவள், மகா பரிசுத்தமானவள். அவளே எல்லாவற்றிற்கும் தொடக்கம், அவளே எல்லாவற்றிற்கும் முடிவும் என்று ஆகின்றாள். அன்னை ஏன் அஷ்டமியிலும் அதுவும் புரட்டாசி அஷ்டமியில் கொண்டாட வைத்தார்கள்? 12 மாதங்கள் நடுவில் வரும் ஒரு மாதம் புரட்டாசி. ஒரு அமாவாசை முதல் மறு அமாவாசை வரும் ஒரு மாதம் என்ற நிலையில் நடுவில் வரும் திதி அஷ்டமி. இந்த அஷ்டமி என்பது நடுவில் வரும் நாள், பொதுவில் வரும் நாள். அது அன்னை எல்லோருக்கும் பொதுவானவள், நடுநிலையானவள், எல்லோரையும் ஒன்றாக கருதுபவள். அதனால்தான் எது நியாயம், எது தர்மம், எது சரி, எது தவறு என்ற பாரபட்சம் பார்க்காமல் தீர்ப்பளிக்கின்றாள். அப்படியே அன்பும் காட்டுகின்றாள் என்று இதன் தாத்பரியம் சொல்கிறது. கோகுல அஷ்டமி, காலபைரவ அஷ்டமி எல்லாம் இந்த தாத்பரியமே. இன்னும் அழுத்திச் சொல்ல வேண்டும் என்றால் அன்னை வதம் செய்த சும்ப நிசும்ப வதத்தில் இதன் தாத்பரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அன்னை மகாமாயா, சுத்தமாயை, அசுத்தமாயை என்றெல்லாம் கலந்தவள்தான். உலக பிரபஞ்ச இயக்கத்துக்காய் எல்லாம் தன்னுள் அவள் கொண்டு இருக்கிறாள். வரம் பெற்ற அசுரர்கள், வரம் பெறாத அசுரர்கள் என்றெல்லாம் சாதாரணமாக நினைக்காமல் சிவனுக்காய் கடும் தவம் வழிபாடு செய்த அசுரர்கள் வழங்கிய வரமெல்லாம் சிவபக்தர்கள் ஆனார்கள் அசுரர்கள். இவர்கள் செய்யும் அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்கள் வேண்டும் பொழுதெல்லாம் இவள் அவதாரம் எடுத்தாள். அப்படி அவர்கள் அகம்பாவத்தில் ஆடும் பொழுது அவளை திருத்த சிவனையே தூதாக அனுப்பினாளாம் அன்னை.
அதனால் தான் இவள் சிவதூதி என்ற பெயர் பெற்றாள் என்கின்றது லலிதா சகஸ்ரநாமம். வரத்தில் பெண்ணால் கொல்லப்படும் ஆபத்திருந்தும் அவர்கள் நெறி தவறி இருந்தார்கள். அன்னை அவர்களை அழித்தாள். யார் நியாயத்தை கொண்டிருந்தாலும், யார் அநியாயத்தால் பாதிக்கப்பட்டு யாருக்கு நீதி வேண்டுமோ, யாருக்கு காவல் வேண்டுமோ அவர்கள் எல்லாம் இந்த அன்னையை வழிபட வேண்டும். இந்த வரத்தை அன்னை கொடுக்கின்றாள். கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கன்னி, நாரணி, குமரி, திரிபுரை, பைரவி அன்னை என்று அபிராம பட்டர் பாடுகின்றார். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உஜ்ஜயினி மகாகாளி. அடிப்படையில் அந்த ஆலயம் காலகாலேஸ்வர் சிவனுக்குரியது. அவர் கால நேரம் கடந்தவர் என்பதை சொல்லும் ஆலயம். இவள்தான் காளிதாசன் என்ற மகா கவிஞனை தன் அருளால் உருவாக்கினாள். இவளே கலைகளை அருள்பவள். இவளே வித்யாரண்யரை ஆட்கொண்டாள். இவள்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை, விவேகானந்தரை ஆட்கொண்டாள். ஆழ கவனித்தால் இந்த அருள் தன்மை அவளின் வரம் புரியும். அவள் கொடுக்கும் வரம் காலத்தால் அழியாதது. இவளே சரஸ்வதி தேவி வழிபாடு என்று இவளுக்கானது என்கின்றார்கள். சரஸ்வதியின் வாகனம் அன்னப்பறவை. அது அதிசுத்தமானது. நல்ல நீரில் மட்டும் வாழக்கூடியது. பாலும் நீரும் தனித்தனியே பருகக்கூடியது. அதி முக்கியமாக அது நீந்தும் போதோ பறக்கும் போதோ துளியும் சத்தமும் வராதாம். அவ்வளவு அமைதி. இந்த சக்கரம் துலங்கினால் ஒருவன் சமாதி நிலை என்று முழு ஞான நிலை, அமைதி நிலைக்கு சென்று விடுவானாம் அன்னப்பறவையை போல. அதாவது தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அமைதியாக இருப்பவர் என்று சொல்கின்றார்கள். நன்மை தீமை பகுத்தறிய முடியும். சுத்தமானதை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த சகஸ்ர சக்கரம், சரஸ்வதி, காலாத்திரி என எல்லாமும் ஓர் புள்ளியில் வருவதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த காலராத்திரி தேவியின் வாகனம் கழுதை. கழுதை என்றவுடன் இது மூதேவி வாகனம் என்று கருதி ஒதுங்கிவிடக் கூடாது. இங்கே கழுதையை பார்ப்பது நல்லது என்று சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம்? கழுதையில் பல வகை உண்டு. இது இவளின் வாகனமாக சொல்லப்படுவது அத்தரி என்று அந்த காலத்தில் இருந்த கழுதை. கோவேறு கழுதை சாயல். உண்மையில் வயல்களில் வண்டி இழுக்கவும் காளைகள் பயன்பட்டது. வேக பயணத்திற்கு குதிரைகள் பயன்பட்டது. ஆனால் பொதி சுமக்கும் தொழிலாளர் வியாபாரிகள் பெரும் ஆதாரமாக கழுதைகளை தான் நம்பி இருந்தார்கள். கழுதைகள் தான் உழைக்கும் கடுமையான செல்வத்தை கொண்டு வந்து தரும். அவை மதிப்பு மிக்கதாக கருதப்பட்டன. அவை மிகவும் பலம் பொருந்தியது. சோர்வில்லாமல் உழைப்பது, அதுவும் மலைச்சரிவு, பள்ளத்தாக்கு என்று எங்கும் மிக கவனமாக சோர்வின்றி பயணிக்கும். வறண்ட பகுதியில் கூட சோர்வாகாமல் வேலை செய்யும். எந்த சூழலையும் தாங்கும் சக்தி அதன் மேல் உண்டு. கடும் உழைப்பாளி இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதேபோல் கழுதையின் சிறந்த பலம் ஓர் நினைவாற்றல் அதற்கு உண்டு. ஒருமுறை ஒரு நபரையோ பாதையினோ பார்த்துவிட்டால் எத்தனை வருடமானாலும் மறக்காது. சரியாக அடையாளம் கண்டு கொள்ளுமாம். கழுதைக்கு 60 மைலுக்கு அப்பால் வரும் ஒலியினை கேட்கும் சக்தி அதன் காதுகளுக்கு உண்டாம். அதாவது மழை வருவது, பூகம்பத்தை அறியும் என்று சொல்கின்றார்கள். எந்த விஷயத்தை செய்தாலும் யோசித்து செய்யும். ஓரடி எடுத்து வைத்தாலும் பாதுகாப்பாக உணர்ந்தால்தான் செய்யுமாம். இப்படியெல்லாம் விசேஷ குணம் உள்ள கழுதையை நாம் தவறாக நினைக்க கூடாது. அவை சாந்த பிராணிகள் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் சிங்கம் விரட்டி அடித்தால் அதை போராடி துரத்தும் தைரியம் அதற்குண்டு. பாசம் காட்டுவதிலும் அது சிறப்பானது. அதன் உடல் எப்பொழுதும் குளிர்ந்தே இருக்கும். இவை தனிமை விரும்பிகள் என்று சொல்கின்றார்கள். ஒரு தண்டனை என்று வரும்பொழுது குற்றவாளினை கழுதை மேல் ஏற்றுவது கழுதையே சாட்சி என்பதாகும். அதன் நினைவாற்றலுக்கு சாட்சியாம். இவன் குற்றமானவன் என்று அது எப்பொழுதும் காட்டிக் கொடுத்து விடுவான். இது துரதிருஷ்டமோ மந்தமோ ஏழ்மையோ அவமானமோ கொண்ட அடையாளம் அல்ல. செல்வம், அறிவுடைமை, செழுமை என்று கருதப்படுகின்றது. கழுதைதான் வியாபாரிகளுக்கு எல்லா பாதைகளுக்கும் கை கொடுத்து செல்வத்தினை வரவழைத்ததாம். கழுதை போல் சுமந்து நம்மை காப்பவர். கழுதை போல் ஆபத்துகளை அறிவிப்பவர். எல்லா பயணங்களிலும் பாதைகளிலும் நமக்கு உடன் இருப்பவள். அன்பு, கருணை, பாசம் கொண்டிருப்பாள். எதிர்ப்புகளை சமாளிக்கும் வீரமும் தைரியம் மட்டும் போதாது, அறிவும் விவேகம் வேண்டும். விவேகத்தோடைய வீரமும் வேண்டும். காலராத்திரி என்னும் அன்னை குலப்பெண்களை வணங்கும் நாள் இது. ஒரு குலப்பெண் குடும்பம் நடத்த பெரும் ஞானம், அறிவு அவசியம். அதோடு தைரியம் அவசியம். ஞானத்தையும் அறிவினையும் அன்னை அருள்கின்றாள். அவள் எதிர்கொள்ளும் பயணம் பெரியது. கணவன், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் என்று சொந்த பந்தம் நீண்டு கொண்டே போகும். இந்த பயணத்தில் சுமை அதிகம், ஆபத்து அதிகம், ஓயாத உழைப்பதிகம். அதுவும் முன்னெச்சரிக்கையோடு அவள் காலத்தை அறிந்து
பொறுமையாக கால் எடுத்து வைப்பாளாம். அதனால் பெண்ணே, குடும்ப சுமையினை தாங்கிச் செல்பவள், நீண்ட காலம் நடத்துபவள். இந்த கழுதையின் சாயலில் உழைத்து பலம் பெற்று நாமும் அதே போல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இந்த வரத்தை தருபவள் அன்னை. காலராத்திரி என்பவள் காலம் கடந்து நிற்கும் அருளை தருகின்றாள். இந்த காளி அனைத்து காளியிலும் நீங்காமல் நிறைந்து இருக்கின்றாள். அவளுக்கென்று இருக்கும் ஸ்லோகம்: நீளமான நாக்கு கொண்ட கழுதை மீது ஏறி வருபவளும், ஆக்ரோஷமாக இருப்பவளும், பல வண்ணங்களில் ஆபரணம் அணிந்து இருப்பவளும் பயங்கரியாம் அன்னை காலராத்திரி. என்னுடைய அக்ஞானம் என்னை இருளை போக்கி அருள வேண்டும். இந்த அன்னை இந்த நாளில் எல்லோரும் நல்ல சிந்தனையும் நல்ல அறிவும் நல்ல ஞானம் கொடுக்கட்டும். அதனால் எல்லா நலன்களும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சோர்வின்றி உழைக்கும் ஆற்றலும், எல்லா சுமையினை சுமக்கும் ஆற்றலும், எல்லா காலத்திலும் தன் இயல்பில் தன் கடமையினை செய்யும் பலமும், அதை செய்ய தேர்ந்த அறிவும் பெரும் ஞானமும் அன்னை அருளட்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.